உடன்படிக்கை தேவனுக்கும் மனிதனுக்கும் ஏற்படுகிற ஒன்று. ஒப்பந்தங்கள் குறுகிய காலம், உடன்படிக்கை நீண்ட காலம். Contract can be broken, but covenant cannot be broken. இன்றைய திருமணங்கள் அதிகமாக சொல்லப்படுகிறது. அதாவது திருமண ஒப்பந்தம் அந்த வார்த்தையே தவறு. திருமணங்கள் ஒப்பந்தங்கள் அல்ல, அது உடன்படிக்கை. It is not a contract, it is a covenant. மல்கியா 2:14 எழுதப்பட்டிருக்கிறது, இவள் உன் உடன்படிக்கையின் தோழி. அப்படியானால் திருமணம் என்பது ஒரு ஒப்பந்தங்கள் அல்ல. கொஞ்ச நாள் வாழ்வேன், அதாவது எனக்கு ஒத்து வராவிட்டால் விட்டு விடுவேன், அது அல்ல. அன்பானவர்களே, இன்றைக்கு மேலை நாடுகளிலே திருமணங்கள் சட்டையை மாற்றுவது போல, அதாவது ஒரு 5 ஆண்டுகள் வாழ்ந்தாலே மிகப்பெரிய சாதனை. பலமுறை மேல்நாடுகளுக்கு போகிற வாய்ப்பை பெற்றிருக்கிறேன். அவர் கேட்பார்கள், ஸ்டீவன், அவர் லிவிங் வித் ஒன் லேடி ஃபார் 30 years. யோசித்து பாருங்கள், 30 ஆண்டுகள் ஒருவரோடு வாழ்ந்தால் அவளுக்கு அது மிகப்பெரிய சாதனை. அங்கேயும் 50 ஆண்டுகள் 60 ஆண்டுகள் வாழ்ந்த சாதனையாளர் இருக்கிறார்கள். ஆனால் காரணம் என்னவென்றால் அவர்கள் திருமணத்தை மதிக்கிற அளவுக்குத்தான் வாழ்க்கை இருக்கும். காலம் சென்ற தமிழகத்தின் முதல்வர் மாமேதை அறிஞர் அண்ணாதுரை இப்படி ஒரு முறை சொன்னார், திருமணம் என்பது முற்றுகையிடப்பட்ட ஒரு கோட்டை. அதாவது வெளியே இருக்கிறவர் எப்பொழுது உள்ளே போகலாம் என்று ஆசைப்படுகிறான், உள்ளே போனவன் எப்பொழுது வெளியேறலாம் என்று ஆதங்கப்படுகிறான். ஒருவனுக்கு உள்ளே வர ஆசை, இன்னொருவனுக்கு வெளியேற ஆசை. ஏதாவது திருமணங்களிலே மாறுபட்ட பல கருத்துக்கள் உண்டு. ஆனால் தேவனால் ஏற்படுத்தப்படுகிற திருமணங்கள் நிச்சயமாகவே திருமணங்களிலே ஒரு மகிழ்ச்சி உண்டு, ஒரு சந்தோஷம் உண்டு, ஒரு உயர்வு உண்டு. There will be happiness, there will be a healthiness and there will be highestness. அந்த குடும்பத்திலே ஒரு மகிழ்ச்சி இருக்கும், ஆரோக்கியம் இருக்கும், உயர்ந்த வாழ்க்கை இருக்கும். இன்றைக்கு திருமணத்தை குறித்த ஒரு செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். பிரசங்கியின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே இப்படி சொல்கிறது, கேளுங்கள். ஒண்டியாய் இருப்பதிலும் இருவர் கூடி இருப்பது நலம், அவர்களுடைய பிரயாசத்தினால் அவர்களுக்கு நல்ல பலன் உண்டாகும். இது ஆங்கில வேதாகமத்தில் இப்படி எழுதப்பட்டிருக்கிறது, two are better than one because they have good return என்று எழுதப்பட்டிருக்கிறது. அன்பானவர்களே, they have a good return. தமிழ் வேதாகமத்திலே நலம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இன்னொரு வேதாகமத்திலே குட் ரிட்டர்ன். அது இப்படி சொல்ல விரும்புகிறேன், அதனால் அன்பானவர்களே வாழ்க்கையிலே மிகச்சிறந்த முதலீடுகள் உண்டு. அன்பானவர்களே, இதை இப்படி சொன்னால் உங்களுக்கு புரியும் என்று நினைக்கிறேன். இருவர் கூடி இருப்பது, இங்கே 9